கட்சிகளுக்கு பொழி தூக்குறாங்க. கையடி போய் கூப்பிட உங்களை மாதிரி கலசர கூட்டம் ஒருத்தன் உறுதி இருக்கா? மக்களை நீங்க கட்சிக்கு போய் நக்குறார்கள். சரிதானே? நாங்க கட்சி சண்டிலிப்பாய் பிரதேச சபை கூட்டத்தின் பின்னர் கூடியிருந்த பெண்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு திடீரென பாய்ந்த அர்ஜுனா உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் முற்படுத்தும்படி உத்தரவு. இனி கொழும்பில் நாங்கள்தான் தேசிய மக்கள் சக்தியை அடித்து விரட்டுவோம். களத்தில் குதித்த சஜித் பிரேமதாசவின் கட்சி. கொழும்பு மாநகர சபையின் வரவு செலவு திட்டம் தோற்கடிப்பு. இரத்தினபுரி மாவட்ட தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் போலீசாருக்கிடையில் ஏற்பட்ட முறுகல் நிலை. போலீஸ் கான்ஸ்டபிள் அதிரடி கைது. ஆளும் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் போலீசார் மீது தாக்குதல் நடத்துகின்றார்கள். போலீஸ் மா அதிபர் ஒரு வெட்கம் கட்டவர், கடுமையாக எச்சரித்த நாமல் ராஜபக்ச. மாற்றப்படும் பாடசாலை நேரம். கொதித்தெழுந்த ஆசிரியர் சங்கம். பிரதமருடன் கடும் வாக்குவாதம். அம்பலாங்குடை துப்பாக்கி சூட்டு சம்பவம். வர்த்தக நிலையம் ஒன்றின் முகாமையாளர் சுட்டு படுகொலை. பின்புலத்தில் பாதாள உலக குழுவின் செயற்பாடு. வெளிவந்த அதிர்ச்சி. கட்சிகளுக்கு பொழி தூக்குறாங்க. கையடி போய் கூப்பிட உங்களை மாதிரி கலசர கூட்டம் ஒருத்தன் உறுதி இருக்கா? மக்களை நீங்க கட்சிக்கு போய் நக்குறார்கள். சரிதானே? நாங்க கட்சி சண்டிலிப்பாய் பிரதேச சபை அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் பின்னர் கூடியிருந்த பெண் உறுப்பினர்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு அர்ஜுனா ராமநாதன் முயற்சித்துள்ளார். தையிட்டி விகாரை தொடர்பாக அர்ஜுனா பேசிய சர்ச்சை கருத்து மற்றும் நல்லூர் கோவில் மற்றும் அதனை அண்மித்த பகுதியில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயம் போன்றவற்றை உடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அர்ஜுனா தெரிவித்த கருத்து தொடர்பாக அங்கிருந்தவர்கள் கூடியிருந்து அது தொடர்பாக பேசிய போது அதனை கேள்வியுற்ற அர்ச்சனா உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்று பெண்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கும் அநாகரிகமான வார்த்தைகளையும் பிரயோகித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அத்தோடு நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு கோட்டை நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. கோட்டை காவல் நிலையத்தைச் சேர்ந்த அதிகாரி ஒருவர் தமது கடமையை செய்து கொண்டிருந்த போது அவருக்கு இடையூறு விளைவித்ததாக ராமநாதன் அர்ஜுனா மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த வழக்கு இன்று கோட்டை நீதவான் இசுரு நெத்திகுமார முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. ஏற்கனவே இந்த வழக்கில் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்ட ராமநாதன் அர்ஜுனா இன்றைய வழக்கு விசாரணையின் போது நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை. இதனைத் தொடர்ந்து அவரை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு நீதவான் பிடியாணை உத்தரவு பிறப்பித்துள்ளார். அம்பலாங்குடையில் சுட்டுக் கொல்லப்பட்ட முகாமையாளரின் கொலைக்கு பின்னால் பாதாள உலக தொடர்பு இருக்கலாம் என சந்தேகிக்கப்பட்டுள்ளது. அம்பலாங்குடையில் நகரில் உள்ள வர்த்தக நிறுவனம் ஒன்றின் முகாமையாளர் நேற்று முற்பகல் அவர் பணியாற்றும் நிறுவன வளாகத்துக்குள்ளேயே சுட்டுக் கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர் கடந்த உள்ளூராட்சி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் அம்பலாங்குடை நகர சபைக்காக போட்டியிட்டு ஸ்ரீடன் கோஷலடி சில்வா என்பவர் என தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் நேற்று காலை 8:30 மணியளவில் இடம்பெற்ற இந்த துப்பாக்கி சூடு சம்பவம் அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. இதன் அடிப்படையில் ஆரம்பத்தில் துப்பாக்கிதாரி துப்பாக்கிச்சூடு நடத்த முற்பட்ட போது கைத்துப்பாக்கி இயங்காமையினால் அந்த முயற்சி தோல்வியடைந்துள்ளது. இதனால் துப்பாக்கிதாரி அங்கிருந்து தப்பியோடிய நிலையில் இலக்கு வைக்கப்பட்ட நபர் அவனை துரத்திச் சென்றுள்ளார். இருப்பினும் மிக குறுகிய நேரத்தில் வேறொரு துப்பாக்கியுடன் மீண்டும் வந்த துப்பாக்கிதாரி கோஷலடி சில்வா நோக்கி துப்பாக்கி பிரயோகத்தை நடத்தியுள்ளார். இதில் கோஷலடி சில்வா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். இந்த நிலையில் துப்பாக்கிதாரிகள் பிரவேசித்த மோட்டார் சைக்கிள் பின்னர் அந்தாகல பகுதியில் கைவிடப்பட்ட நிலையில் காவல்துறையினரால் மீட்கப்பட்டுள்ளது. உயிரிழந்த நபர் 2014 மற்றும் 2015 ஆண்டுகளில் நடந்த 2 கொலை சம்பவங்களுடன் தொடர்புடையவர் என விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. அத்தோடு களுத்துறை எதனமடல பகுதியில் சிறைச்சாலை பேருந்து மீது துப்பாக்கிச்சூடு நடத்தி பாதாள குழு தலைவர் சமயம் கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு உதவிய குற்றச்சாட்டில் இவர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டவர் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. கொலை செய்யப்பட்டவரின் கைபேசியை பரிசோதித்த போது அவர் பூசா சிறையில் உள்ள லோஹு
லோஹு பெட்டி என்னும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுவின் உறுப்பினருடன் நேற்றிரவும் பேசியுள்ளமை தெரிய வந்துள்ளது. அவர் லோஹு பெட்டியுடன் மாத்திரமன்றி அவரது எதிராளியான கரந்தினிய சுத்தா மற்றும் கொஸ்கொட சுஜி உள்ளிட்ட பலதரப்பட்ட பாதாள உலக கும்பல்களுடனும் நெருங்கிய தொடர்பை பேணி வந்துள்ளார். இவர்கள் பலரின் பண பரிமாற்றங்களை இவரை கையாண்டு வந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதனால் இந்த கொலையை எந்த தரப்பு நடத்தியது என்பதை உறுதிப்படுத்துவதில் சிக்கல் நிலவுவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ். ஜெய்சங்கர் உத்தியோகபூர்வ விஜயமாக இலங்கை வந்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியின் சிறப்பு பிரதிநிதியாக ஜெய்சங்கர் இந்த விஜயத்தை மேற்கொள்வதாக இந்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்திய வெளியுறவு அமைச்சர் தனது பயணத்தின் போது ஜனாதிபதி மற்றும் பிற உயர்மட்ட அரசாங்க பிரதிநிதிகளுடன் கலந்துரையாட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட இலங்கைக்கு இந்திய அரசாங்கத்தின் ஆதரவை மேலும் வலுப்படுத்துவதே இந்திய வெளியுறவு அமைச்சரின் பயணத்தின் நோக்கம் என்று தெரிவிக்கப்படுகின்றது. போலீசார் மீது ஆளுங்கட்சியின் உறுப்பினர்கள் தாக்குதல் நடத்துகிறார்கள். தேசிய மக்கள் சக்தியின் போலீஸ் மா அதிபராக செயற்படுவதற்கு போலீஸ் மா அதிபருக்கு வெட்கம் என்பது கிடையாதா என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார். பொதுஜன பெரமுனவின் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற பொதுஜன பெரமுனவின் தொகுதி அமைப்பாளர்களுடனான சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். ராஜபக்சர்கள் மீது பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்தே அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது. ஆட்சிக்கு வந்து ஒரு வருடம் நிறைவடைந்துள்ளது. ஆனால் இந்த குற்றச்சாட்டுகளும் இதுவரையில் நிரூபிக்கப்படவில்லை. ராஜபக்சர்களுக்கு சொந்தமான ஐஸ் போதைப் பொருள் தொழிற்சாலை நுவரெலியா மற்றும் அம்பாந்தோட்டை ஆகிய பகுதிகளில் இருப்பதாக குறிப்பிடப்பட்டது. ஆனால் இன்று வரை அந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படவில்லை. பரிசோதனையின்றி விடுவிக்கப்பட்ட 323 கொள்கலன்களுக்கு என்ன நேர்ந்தது என்றும் தெரியவில்லை. தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினருக்கு சொந்தமான காணியில் கஞ்சா பயிரிடப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்ட போலீஸ் பரிசோதகர் மீது ஆளுங்கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் தாக்குதல் நடத்தியுள்ளார். இதுவரையில் அந்த அரசியல்வாதிக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. போலீசார் மீது ஆளுங்கட்சியின் உறுப்பினர்கள் தாக்குதல் நடத்துகிறார்கள். தேசிய மக்கள் சக்தியின் போலீஸ் மா அதிபராக செயற்படுவதற்கு போலீஸ் மா அதிபருக்கு வெட்கம் என்பது கிடையாதா? போலீஸ் மா அதிபர் அரசியல் நோக்கத்துடன் செயற்படுவது வெறுக்கத்தக்கது என்றார். பாடசாலை நேரத்தை மாற்றுவது தொடர்பில் ஜனவரி மாதம் 5ஆம் தேதிக்கு முன்னர் உரிய பதில் கிடைக்கப்பெறாவிட்டால் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடப் போவதாக ஆசிரியர் தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன. ஆசிரியர் தொழிற்சங்கங்களுக்கும் பிரதமர் ஹரிணி அமரசூரியவிற்கும் இடையிலான சந்திப்பொன்று இன்று காலை கல்வி அமைச்சில் நடைபெற்றது. கல்வி சீர்திருத்தங்களுடன் பாடசாலை நேரத்தை மாற்றுவது தொடர்பிலேயே இச்சந்திப்பின் போது கவனம் செலுத்தப்பட்டது. அத்துடன் டிசம்பர் 12ஆம் தேதி தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடவிருந்த போதிலும் அதனை மேற்கொள்ளவில்லை என தொழிற்சங்கங்கள் இதன்போது சுட்டிக்காட்டின. இந்த நிலையில் இன்றைய சந்திப்பின் போது பிரதமர் தமது கருத்துக்களுக்கு ஓரளவு செவிசாய்த்ததாகவும் அது குறித்து பரிசீலிப்பதாக தெரிவித்ததாகவும் ஆசிரியர் தொழிற்சங்கங்கள் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. தேசிய மக்கள் சக்தி ரகசிய வாக்கெடுப்பை நடத்தி மேற்கொண்ட அரசியல் நாடகத்தை 6 மாதத்தில் முடிவுக்கு கொண்டுவர முடிந்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்தார். கொழும்பு மாநகர சபையின் தேசிய மக்கள் சக்தியின் பாதீட்டை தோற்கடித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், இப்போது கொழும்பை ஆட்சி செய்வது ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியின் குழுவே. எதிர்வரும் 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்திற்கான கொழும்பு மாநகர சபையின் வாக்கெடுப்பு நேற்று இடம்பெற்றது. குறித்த வாக்கெடுப்பில் தேசிய மக்கள் சக்தி வரவு செலவு திட்டத்திற்கு எதிராக 60 வாக்குகளும் ஆதரவாக 57 வாக்குகளும் வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இரத்தினபுரி மாவட்ட தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாந்த பத்மகுமார சுபசிங்கவுடனான தாக்குதல் சம்பவம் தொடர்பில் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. குற்றவியல் மிரட்டல் உட்பட பல குற்றச்சாட்டுகளின் கீழ் எம்பிலிப்பட்டிய பிராந்திய குற்றத்தடுப்பு பிரிவின் அதிகாரிகளால் போலீஸ் கான்ஸ்டபிள் கைது செய்யப்பட்டுள்ளார். இதனிடையே நாடாளுமன்ற உறுப்பினர் சாந்த பத்மகுமார சுபசிங்க உள்ளிட்ட குழுவினரால் தாக்கப்பட்டதாக கூறி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள போலீஸ் கான்ஸ்டபிளின் இரத்த மாதிரியை அரசு பகுப்பாய்வாளர் திணைக்களத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் போலீசார் கூறியுள்ளனர். டிசம்பர் 20ஆம் தேதி கலுக்கல விகாரைக்கு அருகே நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் அவருடன் வந்த ஒரு குழுவினரால் தாக்கப்பட்டதாகவும் தனது மோட்டார் சைக்கிள் எடுத்துச் செல்லப்பட்டதாகவும் கான்ஸ்டபிள் முன்னதாக முறைப்பாடு அளித்துள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். எம்பிலிப்பட்டி குற்றத்தடுப்பு பிரிவினர் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கூரை வழியாக மாத்தறை சிறைச்சாலைக்குள் பொதியொன்று வீசப்பட்ட சம்பவம் தொடர்பில் சிறைச்சாலை அதிகாரி ஒருவர் ஞாயிற்றுக்கிழமை மாலை கைது செய்யப்பட்டுள்ளதாக மாத்தறை போலீசார் தெரிவித்தனர்.
கைது செய்யப்பட்டவர் மாத்தறை சிறைச்சாலையில் கடமையாற்றும் அகங்கம பிரதேசத்தை சேர்ந்த சிறைச்சாலை அதிகாரியொருவர் ஆவார். கடந்த 9ஆம் தேதி கூரை வழியாக மாத்தறை சிறைச்சாலைக்குள் பொதியொன்று வீசப்பட்டது. இதனை கண்ட சிறைச்சாலை அதிகாரிகள் சிலர் குறித்த பொதியை சோதனையிட்ட போது அதிலிருந்து கையடக்க தொலைபேசி உள்ளிட்ட பல பொருட்களை கைப்பற்றியுள்ளனர். இது தொடர்பில் மாத்தறை போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் குறித்த பொதியை சிறைச்சாலைக்குள் வீசிய அதே சிறைச்சாலையில் கடமையாற்றும் சிறைச்சாலை அதிகாரியொருவர் என தெரிய வந்துள்ளது. இதனை அடுத்து சந்தேக நபரான சிறைச்சாலை அதிகாரி கைது செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மாத்தறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.